மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. பிக் பாஸ் நிகழ்ச்சினாலே சர்ச்சைன்ற மாதிரி தான் நாளுக்கு நாள் இந்த நிகழ்ச்சியை பத்தி விமர்சனங்கள் மக்கள் கிட்ட இருந்து வந்துகிட்டே இருந்தாலும் பிக் பாஸ் ஷோவை பாக்குறத மட்டும் நிறுத்த மாட்டாங்க. பலர் இந்த நிகழ்ச்சியை பிடிச்சு பார்த்திருந்தாலும் சிலர் இந்த நிகழ்ச்சியை குறை சொல்றதுக்காகவே பாக்குறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு முழுசா ஒரு மாசம் முடியறதுக்குள்ளேயே இந்த நிகழ்ச்சி மேல 3 வழக்கு வந்துருச்சு. ஆரம்பத்துல காயத்ரி சேரி மக்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசின விஷயம் பூதாகரமா ஆகி நடிகர் கமலஹாசனை கைது செய்யற அளவுக்கு போன கதை இப்பதான் கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருந்ததுன்ட்டு பிக் பாஸ் பெருமூச்சு விட்டாரு. ஆனா அதுக்குள்ளேயே அடுத்த பிரச்சனையும் கிளம்பிடுச்சு. முதல்லையாவது ஒரு கேஸ்ல மட்டும் தான் மாட்டிக்கிட்டு இருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ 2 கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுல முதல் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில டெய்லி நடக்கிற டாஸ்க்ல நடிகை சக்தி நடிகை திலகம் சிவாஜி கணேசனுடைய கெட்டப்ப போட்டு கையில நாதஸ்வரத்தை வச்சு நடிக்கிற மாதிரி வச்சிருந்தாரு பிக் பாஸ். அப்போ நடிகை சக்தி கையில வச்சிருந்த நாதஸ்வரத்தை அவமதிக்கிற மாதிரி கையாண்டதா விஜய் டிவி நடிகர் கமலஹாசன் சக்தி மேல தமிழ்நாடு இசைவியலாளர்கள் இளைஞர்கள் சங்கம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. நல்ல வேளை நடிகர் அஜித்குமார் மாதிரி சமீபத்துல சக்தி போட்டிருந்த கெட்டப்ப யாரும் கண்டுக்கல. கவனிச்சிருந்தாங்கன்னா தல ரசிகர்கள் சங்கம் கொலவெறியா இருப்பாங்க. சரி, அடுத்த கேஸுக்கு வரும். கடந்த ஒரு வாரமா நடிகை ஓவியா ஆரவ காதலிக்கிற மாதிரியே காட்சிப்படுத்திட்டு வராங்க பிக் பாஸ் குழுவினர். இத கூட ஒத்துக்கலான்னு விட்டுட்டா கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணி ஓவியா ஆரவ தொட்டு தொட்டு பேசுறது, முத்தம் கொடுக்கற மாதிரி வருது, மசாஜ் பண்ணி விடவான்னு கேக்குறதுன்னு லிஸ்டா போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி அடல்ட்ஸ் கண்டென்ட் போடுறது தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் சிதைக்கிற மாதிரி இருக்கணும். எம்.ஆர். சரவணன்றவர் பொது நல வழக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி சென்சார் பண்ணிட்டு ஒளிபரப்பணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. மேலும் இந்த 15 போட்டியாளர்கள் 3 கோடி மக்களோட மனநிலையில விளையாடிட்டு இருக்காங்களோ இத பத்தி கடந்த 23ஆம் தேதியே பிக் பாஸ் டீமுக்கு நான் மனு கொடுத்ததாகவும் அந்த மனுக்கு தகுந்த பதில் கிடைக்காதனால கோர்ட் வரைக்கும் வந்திருக்கதாகவும் தன்னோட மனுல சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சிலர் பிக் பாஸ் டீம் கிட்ட பணம் பறிக்கிறதுக்காகவும் தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த கேஸ் எல்லாம் போடுறாங்கன்ட்டு இந்த நிகழ்ச்சியை சப்போர்ட் பண்றவங்க சொல்றதா செய்திகள் வெளியாயிருக்கு. மேலும் இது போன்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தின அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்களா பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.